Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே பசங்களுக்கு ஸ்கூல் ஓபன் பண்ணியாச்சு. அதனால டக்குன்னு சிம்பிளா ஒரு சமையல் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாருங்க. பால் வந்து நேத்திய பால். அது காலையில எப்பவும் போல சூடு வச்சாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து ரவை உப்புமா பண்ணிட்டு கர்நாடகா ஸ்டைல்ல தக்காளி சாதம் குக்கர்ல சாப்பாடு ரைஸ்ல தான் பண்ண போறோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து ரவை உப்புமாக்கு கடுகு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு. எப்பயும் போல் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றிட்டு நம்ம ஒரு 6:15 மணிக்கு சமைக்க வந்தாச்சு. இப்போ வந்து 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ரவை உப்புமா போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் அதுக்கு தான் டக்குன்னு செஞ்சிடறேன். அளவெல்லாம் எதுவும் சொல்லலை. ஓகேவா? இப்போ வெங்காயம் வதங்கட்டும். வதங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு, சால்ட்டு. ஓகேவா? சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எப்பயும் போல் தான் எந்திரிச்சோம். பிக்கங்காய்க்கு தோல் சீவி வச்சுருக்கோம். பிக்கங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பீன்ஸும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இவங்க பீன்ஸ் கட் பண்ணியாச்சு. பிக்கங்காவை தோல் சீவி வச்சுருக்கேன். தோலும் சீவி வச்சுருக்கேன். சட்னி அரைக்கலான்ட்டு. பீக்கங்காயில் நிறைய நார் சத்து இருக்குது. கண்டிப்பாக பீக்கங்காய் எல்லாருமே சாப்பிடணும். பீக்கங்காயில் வந்து நிறைய சத்து இருக்குது. அப்பப்போ சளி பிடிக்கிறவங்க இந்தமாரி நார் சத்து உள்ள காய்களை நீங்கள் சாப்பிட்ணும். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எது சாப்பிட்டாலும் சளி பிடிக்கிற வாய்ப்பு வராது. அதனால் எப்பயுமே நான்வெஜ்ஜு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெஜ்ஜும் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ வதங்கட்டும். இது ரவைக்கு தான் தண்ணி காய வச்சுருக்கேன். நான் வந்து கர்நாடகா தக்காளி சாதத்துக்கு வறுக்கணும். அதுக்காக வானொலி வச்சேன். அதனாலே இப்போ தண்ணி வச்சாச்சு. முதல்ல உப்புமாவை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு டிஃபனை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணியும் காஞ்சிடுச்சு. இப்போ ரவையை போட்டு வறுத்துக்கலாம். அதுலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பளபளன்னு வரும். பாருங்கள், தண்ணி வந்து மலர்ந்துருக்கு. நான் வந்து சிம்மில் வச்சு விட்ருக்கேன். நான் அளந்தெல்லாம் ஊற்ற மாட்டேன். அப்படியே திட்டமாக ஊற்றிப்பேன். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தலை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? போதும் தண்ணி. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். கரெக்டாக வந்துடும். நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். கர்நாடகா ஸ்டைலில் தக்காளி சாதம் குக்கரில் பண்ண போகிறோம். 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? நல்லா வறுத்தாதான் மிக்சியில் அரைப்படும். இல்லைன்னா நல்லா அம்மிக்கல்லில் வச்சு நரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ வறுபடட்டும். இந்த பக்கம் பாருங்கள், ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ரெடி. நல்லா தலன்னு பளபளன்னு வந்திருக்கு. இப்படிதான் இருக்கணும்.
இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் குக்கரை வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா குறைன்னு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க ஆறினோடனே. இப்போ வந்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாமல் தான் வதக்க போகிறோம். 1 ஸ்பூன் தேங்காய், ஏன்னா நான் ஒரு ஆளாக்கு தான் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். ஏற்கனவே ஆல்ரெடி வந்து வானொலி சூடாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இது கூடயே என்ன பண்ணிடலாம், வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாரி. இது பாருங்கள், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூனு இது வந்து வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் கிடையாது, காரமாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம காஞ்ச மிளகாய் வேறு போட்டிருக்கோம். இதை அப்படியே வேக வைக்கணும், வேக வச்சு எடுக்கணும். அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் குக்கரில் நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த பக்கம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஹீட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து பட்டை லவங்கம் பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வெந்தயத்தாள் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், பொரியட்டும். பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம், நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கணும். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கணும். ஓகேவா? ஆல்ரெடி வந்து சோம்பு, தனியா, காஞ்ச மிளகா நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அதை தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இப்போ அதுக்குடைய பச்சை பட்டாணி நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நல்லாயிருக்கும் ப்ளைனாக செய்கிறதுக்கு இந்தமாரி பச்சை பட்டாணி போட்டு செய்யும் போது. அதனால் நான் ஒரு 2 கை சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம அரிசி ஊற போட்டிருக்கோம். சாப்பாட்டு அரிசி ஒரு 1/4 ஹவருக்கு முன்னாடி ஊற போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய், அது கூடயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போதும். இப்போ இது வதங்கிறதுக்குள்ளேயே நான் ஒன்று ஒன்றா அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச அந்த தக்காளி, தேங்காய். ஓகேவா? அதுக்கப்புறம் தனியா, சோம்பு, காஞ்ச மிளகாய், இந்த பைசஸ்லாம் போட்டு ஒரு 2 செகண்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும். இப்போ வந்து இதெல்லாம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து இதில் 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஊற்றிருக்கோமா, இன்னும் 1 ஊற்றணும். பாருங்கள், இப்போ 2வது. நல்லா தண்ணி கொதிக்கணும். இன்னும் உப்பு சேர்க்கலை. ஓகேவா? உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி மலரட்டும். இதிலே கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/4 லெமன் போதும். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக மசாலா கொஞ்சம் தூக்கலாக கம்மன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம். ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் புதினா.
நீங்கள் வதக்கினாலும் சரி இப்படி போட்டாலும் சரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மூடி வச்சேன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக மலர்ந்து வந்துடும். அதனால் மூடி வச்சிடலாம். ஏன்னா டைம் இருந்த மாரி இருக்கும், டக்குன்னு இதுவாகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு ஒரு படி தூக்கலாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாதம் வெந்து வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ மூடிடலாம். டைம் இருந்ததுன்னா மலர வச்சுட்டு கூட மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 2 விசில் ஃபாஸ்ட்டாகவும் 1 விசில் வந்து சிம்முலேயும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து குக்கரில் விசில் வரப்போகுது. ரெடிமேடு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குது பாருங்கள், அதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தொட்டுக்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ உப்புமாவை பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து குக்கரில் 2 விசில் வந்துருச்சு. சிம்மில் வச்சுருக்கேன், இன்னும் 1 விசில் தான் வரணும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஃப்ரீசர்லேருந்து இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வைக்கணும். நான் எடுத்து வைக்கல, அதனால் இப்படி தான் எண்ணெய் தெறிக்கும். எனக்கு நாவுமே இல்லை. ஏன்னா காலிஃப்ளவர் இருந்தது, அது வந்து சில்லி போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். இப்போ அதனால் சரி இதை வறுத்து கொடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்பைசஸாக இருக்கும் தக்காளி சாதம், கர்நாடகா தக்காளி சாதம். சரி இது கொஞ்சம் உப்பு, வெறும் உப்பு மட்டும்தான் இருக்கும் அதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில். அதனால் இதை வறுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ வறுத்துடலாம் இதெல்லாம். இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்தால் போதும், எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா மொறு 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 மொறுன்னு வரும். பாருங்க, இது இன்னும் விசில் அடங்கலை சாப்பாடு. இப்போ விசில் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஆற ஆற இன்னும் நல்லா வந்துடும். தெரியுதா? நல்ல காரம் வாசம்னா செம்மையாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பசங்களுக்கு சாப்பாடு கட்டிடலாம். கட்டிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 3 பேர்த்துக்கு தான் சாப்பாடு கட்டியிருக்கேன். சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கர்நாடகா ஸ்டைலில் தக்காளி சாதம், தொட்டுக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஸ்நாக்ஸுக்கு வந்து திராட்சை கொடுத்துருக்கேன். இன்றைக்கி என் சின்ன பிள்ளைக்கு ஸ்கூல் இல்லை. பசங்களாம் அமுச்சிட்டு வந்துடலாமா? இப்போ வந்து பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க. அரிசி கழுவி போட்டிருக்கேன். சாம்பாருக்கு தக்காளி, தோரம்பருப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம், மஞ்சத்தூள், பூண்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பீக்கங்காய் வந்து சாம்பார் வைக்க போகிறோம். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வறுத்தோம் பாருங்க, அந்த எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா பீக்கங்காய் தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்காக. இது பாருங்கள், ஏன்னா நாளைக்கு செய்யலான்னு எடுத்து வச்சேன்னா அது வேஸ்ட்டாகவே போயிடும். அன்றைக்கே செஞ்சால் தான் தோல் தேவையான தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயமே இல்லை, அதுக்கு தான் நான் கொஞ்சம் இருக்கும் போதே வாங்கி வச்சுருவேன். இப்போ பொங்கல் வந்ததுனால வாங்க முடியல, சின்ன வெங்காயமும் வரல. ஓகேவா? அப்புறமேட்டு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கை கருவேப்பிலை, இப்போ வந்து ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, தொண்டை பிரச்சனை இருக்காது. எதிர்ப்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து தோரம்பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. தோல் இன்னமும் இருக்குது. எனக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு மட்டும் போதுன்ட்டு துவையல் மட்டும் நிறைய இருக்குது தோல்.
இது பீக்கங்காய் வந்து 3/4 கிலோ வாங்கினேன். ஏன்னா தோல் சீவிட்டா கொஞ்சமாக தான் இருக்கும் பீக்கங்காய். அதனால் அது பிஞ்சு பீக்கங்காவா சாம்பாரில் போட்டால் புசுக்குன்னு போயிடும். அதனால் 3/4 கிலோ வாங்கினேன். 3/4 கிலோவுக்கு எவ்வளோ தோல் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்படியே நிறைய தானே இருக்கும். இப்போ ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. வறுத்தோடனே கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இருக்குது. அரைக்கும் போது வேணால் ஒரு கை வேணால் சேர்த்துக்கலாம். பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போது இந்த தோலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இது கூடயே புளி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் விழுந்துருச்சு. புளி சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, இருந்த வரைக்கும் சேர்த்துட்டேன். இந்த தேங்காய் மூடியில் நான் சேர்க்க போகிறேன். சின்ன தேங்காய் தான். இங்கே பாருங்கள், குட்டி தேங்காய். இது 3,50 ரூபான்னு வந்துச்சு. இப்போ தேங்காய் விலைலாம் அதிகம். இந்தமாரி தேங்காய் வாங்க மாட்டேன். இப்போ அதிகம். ஆனால் 3,50 ரூபாவோ 3,60 ரூபாவோ ஒன்று வாங்கினேன். 3,60 ரூபான்னு வாங்கினேன். இப்போ வதங்கட்டும், சாப்பாடு வேகட்டும், பருப்பும் வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா தோலை வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. சாதம் பாருங்கள் மலர ஆரம்பிச்சிருச்சு. மண் சட்டியில் சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த பக்கம் வந்து பீக்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு. என்ன ஆற வச்சு தேங்காவை போட்டு நம்ம அரைக்க வேண்டியதுதான். வேணும்னா புதினா இருந்தால் ஒரு கை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நம்ம ஒரு நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வெறும் சட்டியில் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸ்டவ்வையை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், கடுகு, வெந்தயம், சீரகம், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, பாதி வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ வந்து பீக்கங்காய் சேர்த்துக்கோங்க. பீக்கங்காய் வதக்க 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 சுருங்கிடும். நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக பக்கத்திலே இருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பீக்கங்காவை உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. வதங்கட்டும். சாதம் பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது. இப்போ வந்து சாம்பாருக்கு பீக்கங்காய் வதக்கி விட்டுருக்கேன். இந்த பக்கம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீன்ஸ் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். கார பொரியல் தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா பீக்கங்காய் எப்படி வதங்கி வந்துடுச்சுன்னு? இன்னும் வதக்கணும். இதுலேயே பாருங்கள் தண்ணி வருது. பீக்கங்காய் சாம்பார் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். கடுகு போட்டுக்கோங்க, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை,
ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ வந்து பீன்ஸை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? மூடி வச்சிடலாம். நம்மளோட பீக்கங்காவை பாருங்கள், வதக்கிட்டு இருந்தோம். நல்லா சுருங்கிடுச்சு. கிட்ட வச்சு காட்டு. எந்த அளவுக்கு பார்த்தீங்களா சுருங்கிடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். இதுவே போதும். ஏன்னா குழம்பு மிளகாத்தூள் ஃப்ரிட்ஜில் இருக்குது, எடுத்து வைக்கல. இப்போ எடுத்தால் லேட் ஆகிடும், அதனால் வெறும் மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெறும் பருப்பு, தக்காளி, பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அப்படியே மொத்தமாகவே சேர்த்துருங்க. கொஞ்சம் ரசத்துக்கு மட்டும் நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா பீக்கங்காய் வெந்துடும் சீக்கிரத்தில். ஓகேவா? அதனால் இப்படியே சேர்த்துருங்க. புளி தண்ணி மட்டும் சேர்க்கணும். இப்போ நல்லா மலர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. அப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நீர்க்காய்க்கு வந்து புளிப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிச்சு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பீக்கங்காய் சாம்பார் செம்மையாக ரெடி ஆகிடும். பீன்ஸ் பாருங்கள் வெந்துருச்சு. உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னும் தேங்காய் துருவிட்டு தான் சேர்க்கணும். ஒரு 5 நிமிஷம். இப்போ இதில் ஒரு துண்டு தேங்காய் வச்சு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டிருக்கனால ஒரு 5 நிமிஷம் மூடி தான் வைக்கணும். மிளகாத்தூள் வாசமும் போகணும், தேங்காயோட எண்ணெய் தண்ணி பீஸுக்கும் போகணும். சாம்பாருக்கு கொத்தமல்லி போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. பீக்கங்காய் சாம்பார் ரெடி. ஓகேவா? சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு நம்மளோட பீன்ஸ் காரப்பொரி இதுவும் ரெடி. ஓகேவா? இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். ஓகேவா? ரசம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்றைக்கி சிம்பிளான சமையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் மலரட்டும்.
இப்போ பீக்கங்காய் துவையில் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம சாம்பார் ஆஃப் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் மலர்ந்துட்டுருக்கு பாருங்கள். பீக்கங்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ரசமும் மலரப்போகுது. ஓகேவா? இன்றைக்கி சூப்பராக இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சமையல் பண்ணோம். கண்டிப்பாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.